சூர்யா 47 அதுக்கப்புறமா ஜனநாயகன் படத்தை பற்றி லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல சூர்யா 47 பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 8ஆம் தேதி கேரளாவில் இந்த படத்தோட பூஜை வந்து போட போகிறாங்க. அதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 படம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து கன்ஃபார்மே வந்து ஆயிடுச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக சூர்யா 46 வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லப்படுது. ஏப்ரல் இல்லைனா மே வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா சூர்யா 47 இந்த படம் வந்து ஏதாவது பூஜா ஹாலிடேஸ் அப்படி இல்லைன்னா தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு 3 படம் வந்து அடுத்த வருஷம் சூர்யாவுக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப ஜாலியாக இனிமேல் இருப்பீங்க. தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் 27ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட கெரியரில் நிறைய ஹிட்டான சாங்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். அந்த சாங்கெல்லாம் பாடின சிங்கர்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாட வைக்க போகிறாங்களாமா. ஸோ இதுக்கு பேர் வந்து தளபதி திருவிழான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களாமா. இந்த ஈவெண்ட்டுக்கான டிக்கெட்ஸ் வந்து வர ஃப்ரைடே மதியம் 2 மணிக்கு வந்து ஓப்பன் ஆக போதா. ஸோ டிக்கெட்ஸ் போடுறவங்களாம் போய் போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ஏற்கனவே டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து டிசம்பர் 4 to 6 இதுக்குள்ளே வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தோட தேர்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட ரிலீஸ் ஆகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து வரும். அப்புறமா வந்து ட்ரெய்லரு, அப்புறமா வந்து படம் தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. சரி, ஓகே. இந்த தளபதி திருவிழாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம்.